ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அருண் தேவா தஞ்சை யூடியூப்லேருந்து பேசியிருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் எடுத்துக்கணும். ஒரு 6 8 அந்த மாதிரி வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு 2 தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் ஒரே ஒரு பூண்டு, 2 பூண்டு வேணாலும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகா 3, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது எல்லாமே நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கணும். ஒன்றா போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்புறமே மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. அதை நல்லா பரட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி இருக்குல்ல, தனியாக இஞ்சி, ஒரு பெரிய சைஸில் இஞ்சி, அப்புறம் ஒரு பூண்டு வேணாலும் வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டு நல்லா அரைச்சிக்கணும். இதை தனியாக ஒரு பிளேஸில் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இப்போ நம்ம இடித்தோம்ல, இப்போ வதக்கணும்ல, அதை எடுத்து ஓரமாக வச்சிடணும். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு அப்புறம் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இப்போ அரைச்சோம்ல, அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ல மறந்துட்டேன். அதை நம்ம இப்போ வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா அரைச்சிக்கணும். இதை பாருங்கள், அரைச்சி நான் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். அதையும் அதோட போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது தனியாக ஒரு குழம்பு மாதிரி ஆகணும். அது வரையும் நல்லா கிண்டிக்கணும். கெட்டியாக வரணும். பார்த்திங்களா, ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுல்ல, அந்த மாதிரி கெட்டியாக வரணும். கெட்டியாக வர வரையும் பொறுமையாக இது பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் ஒரு பவுல் அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லா கிண்டிக்கணும். அதுக்கடுத்து உப்பு நாங்கள் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கோம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த சேனலில் பார்த்துக்கோங்க. புளி 2 போட்டு நல்லா அது சுண்டி வரணும். சுண்டி வந்தால் தான் அதோட வாசனை நல்லா வரும். எண்ணெயே நம்ம ஊற்றுனாலும் எப்படி வருது பார்த்தீங்களா. அப்புறமே நம்மளோட மீனை அப்படியே ஒவ்வொன்றா போட்டுக்கணும். நல்லா கொதித்து போட்டு நல்லா ஒரே ஒரு கிண்டு மட்டும் லைட்டாக கிண்டிட்டு அதை அப்படியே விட்டுறணும். ரொம்ப கிண்டினா மீன்லாம் உடஞ்சிரும். அதை அப்படியே கிண்டி அப்படியே பொறுமையாக விட்டுறணும். அப்புறமே மூடி வச்சுட்டு கொஞ்சம் நாளி கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா மீன் குழம்பு, சுவையான மீன் குழம்பு ரெடி. அடுப்பு ஆஃப்னாலும் எப்படி கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்களா,